فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال الله تعالى أيضا في الآية الأخرى وأمرت لأعدل بينكم. قال نبينا صلى الله عليه وسلم يا أيها الناس ألا إن ربكم واحد وإن أباكم واحد ألا لا فضل لعربي على أجمي ولا لأجمي على عربي ولا لأحمر على أسود ولا أسود على أحمر إلا بالتقوى إن أكرمكم عند الله أتقاكم. قال نبينا صلى الله عليه وسلم الناس مستغون كأسنان المشط ليس لأحد فضل على أحد إلا بالتقوى. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருள் திருநாமம் போற்றி என் வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த வையகத்திற்கு அவதரித்த அற்புதமான நாட்களை, மீலாது பெருவிழாக்களை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிற நமது ஜாமியாவிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அற்புதமான நிகழ்வுக்கு சீரோடும் சிறப்போடும் தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கிற மயிலாடுதுறை மாவட்ட அரசு ஹாசியாகவும் ஷேகுல் ஜாமியாவாகவும் எல்லோருடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்த அன்பும் கனிவான பண்பும் அடக்க உணர்வும் நிறைந்த எங்களின் ஆன்மீக தந்தை ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களே, ஜாமியாவிலே பேராசிரியர்களாக பணியாற்றுகிற பெரும்பேறு பெற்றிருக்கிற பெருமைமிக்க உஸ்தாதுமார்களே, மாணவ செல்வங்களே, இந்த மதரசாவினுடைய கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மேலான நிர்வாக பெருமக்களே, பெரும் திரளாக இங்கே வருகை தந்து அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த நிகழ்வுக்கு கண்ணியம் கூட்டிக் கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதரிகளே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக அறிஞர்களெல்லாம் வியந்தும் ஆய்ந்தும் ஆராய்ந்தும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 100 ஆண்டுகளுக்கு பின்னால் லண்டன் மாநகரிலே ஒரு நீண்ட நெடிய சொற்பொழிவு நிகழ்வு நடைபெற்றது. அந்த சொற்பொழிவு நிகழ்வுக்கு வீரர்களும் வீர வணக்க வழிபாடும் என்கிற தலையங்கம் தரப்பட்டு ஆங்கில மொழியின் இலக்கிய மேதையாக இருக்கிற தாமஸ் கார்லைல் ஒரு நீண்ட நெடிய சொற்பொழிவாற்றினார். அவர் ஒரு கிறிஸ்தவ அறிஞர். ஆனால்
வீரமும் விவேகமும் நிறைந்த தளபதி யார் என்று சொன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று அவருடைய அந்த உரையிலே ஆழமாக அழுத்தமாக மிக துல்லியமாக தெளிவாக சொன்னான். அன்றைய காலகட்டத்தில் கிறித்துவர்களால் மிகவும் கீழ்த்தரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறான கருத்துக்களை விமர்சித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தாமஸ் கார்லைலுடைய அந்த தொடர் சொற்பொழிவு உரையில் உலகத்திலேயே சிறந்த வீர தளபதி யார் என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று சொன்ன அந்த உரை, அதிலே அவர் அடுக்கடுக்காக வைத்த சான்றுகளும் ஆதாரங்களும் பெரிய சிந்தனையாளர்களையும் எழுத்தாளர்களையும் ஆய்வாளர்களையும் அறிஞர்களையும் சிந்திக்க தூண்டியது. உண்மை என்று ஒப்புக்கொள்ளுகிற அளவிற்கு வந்தது. அவர் ஆற்றிய அந்த உரை நூல் வடிவிலே தொகுக்கப்பட்டு உலகமெல்லாம் பல லட்சம் பிரதிகள் விற்று தீர்ந்திருக்கிறது. நாம் அறிந்த செய்திதான். மைக்கேல் ஹார்ட் 1965 உலகை உய்விக்க வந்த உத்தமர்கள், இந்த உலகத்தில் அரும் சேவை செய்தவர்கள், அரும் தொண்டாற்றியவர்கள், மனித குலத்திற்கு தேவையான முன்னேற்றத்தை முன்னெடுத்தவர்கள், மனித குலத்தை மேன்மைப்படுத்தியவர்கள், மனித குலத்திற்காக அரும்பாடுபட்டவர்கள் யார்? உலகத்தில் மகத்தான சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர்கள் யார்? உலகத்தில் மகத்தான புரட்சியை நிறுவியவர்கள் யார்? இந்த உலகத்திற்கு தேவையான அமைதியை, இந்த உலகத்திற்கு தேவையான நிம்மதியை, இந்த உலகத்திற்கு தேவையான ஐக்கியத்தை, சமத்துவத்தை, சமதர்மத்தை, சௌஜன்யத்தை, சகோதரத்துவ வாழ்வை இந்த உலகத்திலே நிலைநிறுத்திய பெருமக்கள் யார், தலைவர்கள் யார் என்று அவர் ஆய்வு செய்து ஒரு 100 தலைவர்களை தேர்வு செய்து அதற்கு தி 100 நூற்றவர்கள் என்று பெயரும் சூட்டினார். இங்கே நான் சொல்ல வருவது என்னவென்றால், இதெல்லாம் நாம் அறிந்த செய்திதான். 1965 அவர் முதல் பதிப்பாக அந்த புத்தகத்தை வெளியிட்டார். அதற்கு பின்னால் 30 ஆண்டுகள் கழித்து 1995 இரண்டாவது பதிப்பு போட்டார். அந்த முதல் பதிப்பில் அந்த 100 தலைவர்களிலே முதன்மையான இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். 100 தலைவர்களிலே முதன்மையான தலைவர், முத்தான தலைவர், மனித குலத்தினுடைய மணிமகுடமாக விளங்குகிறவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று முதலிடம் கொடுத்தார். 30 ஆண்டுகளுக்கு பின்னால் இரண்டாவது பதிப்பு வெளியிடுகிறார். 1995 அப்படி வெளியிடுகிற போது பொதுவாக இரண்டாவது பதிப்பு வெளியிட்டால் அந்த பதிப்பிலே குறைபாடுகளை சரி செய்வார்கள், அதிலே இருக்கிற பிழைகளை, தவறுகளை திருத்துவார்கள். அதுபோன்று அவர் என்ன செய்தார், முதல் பிரதியிலே இருந்த 10வது இடத்தில் இருந்தவரை 20வது இடத்திற்கும், 20வது இடத்திலே இருந்தவரை 30வது இடத்திற்கும், 40வது இடத்திலே இருந்தவரை அதாவது 10வது இடத்திற்கும் மாற்றி மாற்றி கொண்டு வந்தார். ஏறத்தாழ 100 தலைவர்களில் 99 தலைவர்களையும் இரண்டாவது பிரதியிலே அவர் மாற்றம் செய்து விட்டார். ஆனால் ஒரே ஒரு தலைவரை அவரால் மாற்றம் செய்ய முடியவில்லை, மாற்றம் செய்ய முடியாது. எந்த மாற்றத்திற்கும் திருத்தத்திற்கும் குறை கூறுவதற்கும் கரை காணுவதற்கும் அப்பாற்பட்ட வாழ்க்கை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை. எனவேதான் அந்த முதல் இடத்தில் இருந்த ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முதல் இடத்திலேயே தான் இருந்தார். மற்ற எல்லாத்தையும் அவர் மாற்றி மாற்றி போட்டார். இரண்டாவது பதிப்புல 30 வருஷம் ஆய்வு செஞ்சாரு, ஆராய்ச்சி செஞ்சாரு, சிந்தித்து பார்த்தாரு. இவர் இந்த இடத்தில் இருக்க வேண்டியவர் அல்ல, இவர் இங்கே இருக்க வேண்டியவர், இவர் இங்கே இருக்க வேண்டியவர் அல்ல, அவர் அங்கே இருக்க வேண்டியவர் என்று மாற்றி மாற்றினார். ஆனால் எந்த மாற்றத்திற்கும் எந்த திருத்தத்திற்கும் உள்படாத ஒரே தலைவர் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவேதான் அந்த முதல் இடத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
அவரால் நீக்க முடியாது. ஏன், எப்படி நீக்க முடியும்? குறை காண முடியாத, கரை காண முடியாத பரிசுத்தமான வாழ்க்கை அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகால வாழ்க்கையின் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை எந்த பகுதியும் மறைக்கப்படவில்லை, ஒளிக்கப்படவில்லை. திறந்த புத்தகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இந்த உலகத்திற்கு திறந்த புத்தகமாக இருக்கிறது. வரலாற்றிலே இடம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள், வரலாற்றிலே வளம் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் உலகத்தின் எக்கோடியில் இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் வரலாற்றை படிக்காமல் இருக்க முடியாது. அறிவு பெற வேண்டும், சிந்தனை வளர வேண்டும், நாகரிகம் வளர வேண்டும், பண்பாடு உருவாக வேண்டும், நன்னறி வளர வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்கலைக்கழகமான அந்த வாழ்க்கை வரலாற்றை படித்துத்தான் ஆக வேண்டும். அருமையான பெருமக்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் இந்த உலகமெல்லாம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு அந்த மைக்கேல் ஹார்ட் சொன்ன கருத்து ஏராளம். நான் ஏன் அவரை முற்படுத்தியிருக்கிறேன், பெருமானாரை நான் ஏன் முதல் இடத்தில் வைத்திருக்கிறேன், இரண்டாவது பதிப்பு மாற்றம் செய்யாமல் ஏன் வைத்திருக்கிறேன் என்று அடுக்கடுக்கான காரணங்களை சொல்லுகிறார். பெண் சமுதாயத்திற்கு கண்ணியத்தை கொடுத்தவர் யார்? அனாதைகளை ஆதரித்தவர் யார்? மௌட்டிகத்தை போட்டு இந்த உலகத்திலே பகுத்தறிவை வித்திட்டவர் யார்? இனவெறியை அழித்தவர் யார்? நிறவெறியை அழித்தவர் யார்? குலவெறியை அழித்தவர் யார்? இனப்பெருமையை போக்கியவர் யார்? ஏழை பணக்காரன், ஆண்டி அரசன், உயர்குலத்தவன் தாழ்குலத்தவன், ஏழை பணக்காரன், உயர்மொழி பேசுகிறவன் தாழ்மொழி பேசுகிறவன் என்ற வேறுபாடுகளை களைத்தெறிந்த பெருமகனார் ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவேதான் அவர்களுக்கு தான் அந்த முதலிடம் அப்படியே இருக்கிறது என்று அவன் சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய மகத்துவமே எதில் இருக்கிறது? சமத்துவத்தில் தான் இருக்கிறது. அரபிகளுடைய இயல்பான குணம் குலப்பெருமை பேசுவார்கள், கோத்திரை பெருமை பேசுவார்கள், தன் குடும்ப பாரம்பரியத்தை பெருமை பாராட்டி பேசுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் யுத்தத்திலே கிடைத்த செல்வங்களை பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அக்ரப் இப்னு ஹாபிஸ் அவர்களுக்கு 100 ஒட்டகம், அபூ சுஃபியானுக்கு 100 ஒட்டகம், உயைனாவுக்கு 100 ஒட்டகம், இப்படி பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இப்னு மிர்தாஸ் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு மற்ற 100 ஒட்டகங்கள் கொடுத்தார்களே, அவர்களை விட அவர் கொஞ்சம் குறைவாக கொடுத்தாங்க. என்ன சொல்லலாம், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு கவி பாடினார். நாயகமே, எனக்கும் என் குதிரை உபைனுக்கும் தர வேண்டிய பங்கை, எனக்கும் என் குதிரை உபைனுக்கும், உபைன் பேரில் ஒரு குதிரை வச்சிருந்தார் அவர், எனக்கும் என் உபைன் என்கிற என் குதிரைக்கும் தர வேண்டிய பங்கை இந்த ஹாபிஸுக்கும் பதருக்கும் நீங்கள் பங்கிட்டு தருகிறீர்களே, ஒரு சபையிலே இருந்தால் என்னை விட அவர்கள் கண்ணியமானவர்களா, என்னை விட அவர்கள் உயர்ந்தவர்களா, என்னை விட அவர்கள் மேம்பட்டவர்களா, அல்லது அவர்களை விட நான் என்ன தாழ்ந்தவனா என்று அவர் பேசினார், கவிபாடினார். இந்த சபையிலே நான் கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் இனிமேல் என்னை யாரும் உயர்த்த முடியாது என்று அவர் சொன்னார். அவர் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகம் அவர்களுக்கும் கொடுத்தாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுடைய அந்த இனப்பெருமை, குலப்பெருமை, குடும்ப பாரம்பரியம், நான் தனித்தவன், தன்னிகரற்றவன், என் பாரம்பரியம் என்ன, என் குலம் என்ன, கோத்திரம் என்ன, அந்த கீர்த்தி உடையவர்களாக, பெருமை வீசுகிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நான் முதலில் ஓதிய வசனத்தில் நான் சொன்னேன், அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனை ஓதி காட்டுகிறார்கள், ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், குர்ஆனுடைய விளக்கங்களை கற்றுத்தருகிறார்கள். யுஸக்கீஹிம், அவருடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவார்கள். இதயங்களிலே மண்டி கிடக்கிற இனவெறியை போக்கினார்கள், குலவெறியை போக்கினார்கள், பணவெறியை போக்கினார்கள், நிறவெறியை போக்கினார்கள். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், ஆண்டி அரசன், உயர்மொழி பேசுகிறவன் தாழ்மொழி பேசுகிறவன் என்ற வேறுபாட்டு மாசு மருவுகளை உள்ளத்திலிருந்து எடுத்து அழுக்கை போக்கி சுத்தப்படுத்தினார்கள். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், யுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தினார்கள் என்று.
சமத்துவம் எங்கிருந்து வரணும்? குடும்பத்திலிருந்து வரணும். குடும்பத்திலிருந்து சமத்துவம் துவங்கணும். பிள்ளைகள்கிட்ட வேறுபாடு காட்டக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட வித்தியாசம் காட்டக்கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை சமத்துவமாக நடத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், அவர் அமர்கிறார். ஒரு குழந்தை வருகிறது. அந்த குழந்தை ஆண் குழந்தை, அவருடைய சொந்த குழந்தை. அவர் மடியிலே தூக்கி வைத்துக் கொள்கிறார், கட்டி தழுவுகிறார், அன்பு முத்தமலை பொழிகிறார். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பிள்ளை வந்துச்சு. அது பொம்பளை பிள்ளை, அவர் பிள்ளை தான் அது. ஆனால் அவர் மடியில் தூக்கலை, அனைத்து முத்தம் கொடுக்கல, பக்கத்தில் உட்கார வச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவரை பார்த்து கேட்டார்கள், அலா சவ்வைத்த பைனகுமா, அந்த இருவருக்கு மத்தியில் நீங்கள் நீதமாக நடக்க வேண்டாமா? அதுவும் உங்கள் குழந்தைதான். முதலில் வந்த ஆண் குழந்தையும் உங்கள் குழந்தைதான், இரண்டாவது வந்த பெண் குழந்தையும் உங்கள் குழந்தைதானே. இந்த இரண்டு குழந்தைகளுக்கு மத்தியிலே, உங்களுடைய சொந்த குழந்தைகளுக்கு மத்தியிலே ஆண் பெண் என்று வேறுபாடு காட்டுகிறீர்களா? நீதமாக நடக்க வேண்டாமா? நேர்மையாக நடக்க வேண்டாமா என்று ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை கடிந்து கொண்டார்கள். வரலாற்றிலே ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. எல்லா பிள்ளைகள்கிட்டையும் தன்னுடைய பேர பிள்ளைகள் இமாம் ஹசன் ஹுசைன் தொழுகைக்கு வந்தாண்டா அழைத்து வருவாங்க, முதுகில் ஏறிக்கிடுவாங்க, தோளில் ஏறிக்கிடுவாங்க, சுஜூதில் இருக்கும்போது கழுத்தில் உட்காந்துக்குருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்துற வரைக்கும் சுஜூதில் இருப்பாங்க. அதே போன்றுதான் உசாமா என்று ஒரு சஹாபி இருந்தார். ஸைத் இப்னு ஹாரிஸாவுடைய மகன். நீண்ட வரலாறு, நான் சுருக்கி சொல்லுகிறேன். உசாமாவின் மீது அளப்பரிய பிரிவு வைப்பாங்க ரசூலுல்லாஹ். ஒரு தொடையில உசாமாவை உட்கார வைப்பாங்க. உசாமா சொந்த பிள்ளை இல்ல, சொந்த பேர பிள்ளை இல்ல. ஒரு தொடையில உட்கார வைப்பாங்க, மறு தொடையில இமாம் ஹசனை உட்கார வைப்பாங்க. அல்லாஹும்ம அர்ஹம்ஹுமா, அல்லாஹும்ம அர்ஹம்ஹுமா, இந்த இருவருக்கும் எல்லாம் நீ கிருபை செய். அர்ஹம்ஹுமா, அந்த இருவரின் மீது நான் அன்பு பாராட்டுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உசாமாங்கிறது ஒரு அற்புதமான குழந்தை. மதீனாவுக்கு வந்த உடனே மதீனாவினுடைய நிலையும் மக்காவினுடைய நிலையும் சீதோசன நிலை ரொம்ப மாற்றமாக இருக்கும். மக்காவில் கடுமையான உஷ்ணமாக இருக்கும், மதீனாவில் ரொம்ப குளிராக இருக்கும். உசாமா ரசூல்லா வீட்டிலே வளர்ந்தாங்க. சின்ன குழந்தையாக இருக்கிற போது மதீனாவுக்கு வந்த உடனே சளி காய்ச்சல்லாம் வந்துருச்சு. மூக்குலேருந்து சளி வலிஞ்சுக்கிட்டே இருக்கும் உசாமாவுக்கு. அப்போ ஆயிஷா அம்மையாரை பார்த்து ரசூல்லா சொல்லுவாங்க, ஆயிஷாவே உசாமாவுக்கு மூக்கில் சளி வருது, தொடச்சி விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆயிஷா அம்மா அவங்க அப்படி சஞ்சலப்படுவாங்க. சொந்த பிள்ளைக்கே செய்ய மாட்டாங்க, உசாமாவுக்கு எப்படி செய்வாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க? தூக்கி மடியில உட்கார வச்சு தங்களுடைய பொற்களங்களால் உசாமாவுடைய சளியை துடைத்து விட்டு, மூக்கை நாசியை துடைத்து விட்டு சுத்தம் செய்வார்கள். ஒரு நாள் குழந்தை விளையாடிக்கிட்டே ஒரு மதிலில் போய் சுவற்றில் போய் முட்டிருச்சு. முட்டி ரத்தம் ஒளிய ஆரம்பிச்சிருச்சு. ஆயிஷாமாவே ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்க உசாமாவுக்குன்னு சொன்னாங்க. அப்போயும் அவங்க பேசாமல் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூக்கி அமர வைச்சு அந்த இரத்தத்தை, அந்த குழந்தையினுடைய நெற்றியில் இருந்து வடிகிற இரத்தத்தை துடைத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஒரு துணியால் முகத்தை கழுவி விட்டு சொன்னாங்க, உசாமாவே நீ பொம்பளை பிள்ளையா இருந்தா உனக்கு நிறைய ஆபரணங்கள் போட்டு நான் அழகு பார்ப்பேன் என்று சொன்னாங்க. நீ பெண் குழந்தையாக இருந்தால் நிறைய ஆபரணங்களை அணிந்து நான் உனக்கு அழகு பார்ப்பேன் என்று சொல்லுவார்கள். இப்படி குழந்தை செல்வங்களின் மீது வேறுபாடு இல்லாமல் உமாமாண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பேத்தி இருந்துச்சு. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகள், அபூ ஆஸா அவர்களுடைய மகளா. அவங்கள என்ன செய்வாங்க? பேத்தியை தூக்கிட்டு தோல்புலத்தில் அவங்க கற்றுக்கிட்டு தொழுவ வருவாங்க ரசூலுல்லாஹ். ஏன் சொல்லுகிறேன்? நான் குழந்தைகளிடத்தில் வேறுபாடு காட்டக்கூடாது. சமத்துவம் என்பது குடும்பத்தில் இருந்து உருவாக வேண்டும். எனவே உமாமா என்ற அந்த பேத்தியை தோல் புஜத்திலே தொழுகைக்கு தக்பீர் கட்டும் போது தோல்லையே இருப்பாங்க. ருக்குவுக்கு போகும்போது இறக்கி வச்சிருவாங்க. ருக்குல இருந்து எழுந்த உடனே மறுபடியும் தோல்ல வச்சுருவாங்க. சுஜூதுக்கு போகும்போது தோல்லையே இருப்பாங்க.
சுஜூதுல இருந்து எழுகிறவன் தோல்ல இருப்பாங்க, ருக்குவுக்கு மறுபடியும் போகும்போது கீழே இறக்கி விடுவாங்கன்னு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி குழந்தைகளிடத்திலிருந்து நீங்கள் வேறுபாட்டை காட்டி விடாதீர்கள். அதே போன்று நீங்கள் குழந்தைகளுக்கு அன்பளிப்பு செய்தால் அந்த அன்பளிப்புகளில் நீங்கள் சமத்துவத்தை பேண வேண்டும். நுமான் இப்னு பஷீர் என்பவர் தன்னுடைய மகன் நுமானுக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்தார். அன்பளிப்பை கொடுக்கிற போது அவங்களுடைய துணைவியார் அம்ரா பின்த் ரவாஹா, பஷீர் அவர்களுடைய தாயார் அம்ரா, அவங்க சொன்னாங்க, நீங்கள் இந்த பிள்ளைக்கு மட்டும் அன்பளிப்பு கொடுக்குறீங்க, மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். நீங்கள் அப்படி கொடுக்காம இந்த பிள்ளைக்கு மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க, அதை நான் ஏற்றுக்கிற மாட்டேன். அப்படி நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் ரசூல்லாவை சாட்சி வச்சு கொடுங்க. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக வைத்துத்தான் நீங்கள் அந்த பொருளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவங்க ஒரு ஹதீஸில் வருது, ஃபகீஹாக இருந்தாங்களாம், பெரிய சட்ட நிபுணராக இருந்தாங்களாம். ரவாஹா அவருடைய மகளார் அம்ரத் அவர்கள் சட்ட நிபுணர்களாக இருந்தார். ஒரு கணவர் தவறு செய்தால், ஷரியத் ரீதியாக மார்க்க ரீதியாக தவறு செய்தால் அந்த சட்டத்தை எடுத்து மனைவி நினைவூட்ட வேண்டும். எப்படி நீங்கள் இவருக்கு மட்டும் அன்பளிப்பு செய்யலாம்? அப்படி நீங்கள் அன்பளிப்பு செய்வதாக இருந்தால் பெருமானாரை சாட்சியாக வைத்து அன்பளிப்பு செய்யுங்கள். நேர போனார் அவர், நுமான் போனார், என் மகன் பஷீருக்கு நான் அன்பளிப்பு செய்கிறேன் யா ரசூலல்லாஹ்னு சொன்னார். ரசூல்லா கேட்டாங்க, அவரை மாதிரி உனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறா? லக்க பனூனுன் சிவா, அவரல்லாத நிறைய குழந்தைகள் உங்களுக்கு இருக்காங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், நிறைய குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் இல்லைன்னு அவர் சொன்னார். லா துஷ்ஹிதினி அலா ஜௌர், ஒரு அநீதத்திற்கு என்னை சாட்சியாக்காதே. நீங்க செய்த அநீதம், நீங்கள் செய்வது நியாயமற்றது, ஒரு அநீதமான காரியத்திற்கு என்னை நீங்கள் சாட்சியாக்க கூடாது என்று ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். தாய்மார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஃபகீஹாக இருந்தார்கள். அந்த அம்ரத் அவர்கள் தன் கணவர் செய்வது சரியில்லை, மார்க்கத்திற்கு விரோதமானது, எல்லா பிள்ளைகளுக்கும் அன்பளிப்பு செய்ய வேண்டும், எல்லா பிள்ளைகளுக்கும் சமமாக பரிசு தர வேண்டும், அதை விடுத்து ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் தருகிறாரே, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படியானால் அன்னலாரை சாட்சி வைங்க. பெண்கள் அந்த காலத்தில் ரொம்ப மார்க்க நிபுணர்களாக இருந்திருக்காங்க. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அறிவாளியாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஜா அம்மையார் அவருடைய சகோதரி தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. அவருடைய தாயார் கத்தீலா என்று ஒரு பெண்மணி இருந்தார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய துணைவியா. அவங்க முஷ்ரிக்காவே இருந்தாங்க. அப்ப அஸ்மா ரலியல்லாஹு கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, என் தாய் முஷ்ரிக்காவே இருக்கிறாங்க, ஆனா வீட்டுக்கு அடிக்கடி வர்றாங்க யா ரசூலுல்லாஹ், நிறைய அன்பளிப்புகள் தர்றாங்க, நான் வாங்கலாமா, வீட்டுக்கு அவங்கள அனுமதிக்கலாமா என்று கேட்டாங்க. ஹதரத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்தம்மா விஷயத்தில் ஒரு ஆயத்தை இறங்குச்சு, மார்க்க விஷயத்தில் உங்களோடு சண்டை செய்யாதவர்கள், உங்களை ஊரை விட்டு வெளியேற்றாதவர்களை, அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் அரவணையுங்கள், உங்களுடைய தாயோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், தாய்மார்கள் இங்கே நிறைய இருக்கிறீர்கள், மார்க்க சட்டங்களை தெரிய வேண்டும். மார்க்க சட்டங்களுக்கு முரணாக தன் பிள்ளையாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் அதை துணைவோடு எடுத்து சொல்ல வேண்டும். ஹதரத் அஸ்மா அவங்களுடைய வரலாறு ஒரு பேரற்புதமான வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக்கை அழைச்சிக்கிட்டு ஹிஜ்ரத்துக்கு புறப்படுகிற போது வெளியேறிட்டாங்க. வெளியேறுகிற நேரத்தில் அந்த பயண சாதனங்களை கட்டுவதற்கு துணி இல்லை, கயிறு இல்லை. தன் மகள் ஆயிஷா சின்ன பிள்ளை, என்ன செய்யுதுன்னு கேட்டாங்க. உன் முந்தானையை கிளிமா அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, உன் முந்தானையை கிளி என்று சொன்னார்கள். அந்த முந்தானையை கிழித்து ராத்து நிதாக்கை, சொர்க்கத்திலே 2 முந்தானையோடு வருகிற ஒரு பெண்மணி யார் தெரியுமா? ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா. எல்லா பெண்களுக்கும் ஒரே ஒரு முந்தானை தான் இருக்கும், ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டும் 2 முந்தானைகள் இருக்கும். ஏன்? அந்த பயண சாதனத்திற்காக வேண்டி தன் முந்தானையை கிழித்தார்கள், கிழித்து கட்டி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சித்திக்கும்
அவங்களும் போன உடனே அபூஜஹல் வேகமா ஓடி வந்தான். சின்ன பிள்ளையா இருந்தாங்க அஸ்மா. ஐனா அபூ, உன் தந்தை எங்கன்னு கேட்டான். அல் ஆனல அது, இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. வெளியே போனது வந்தது எல்லாம் தெரியும், அறிவாக பேசுவாங்க. ஐனா அபூக்க, உன் தந்தை எங்கே என்று அபூஜஹல் ஆத்திரத்தோடு கேட்டான். லா அதிரி ஐனல் ஆன், இப்போது அவங்க எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் சொன்னாங்க. ஓங்கி கன்னத்தில் அடைந்தான். உஸ்மான் ரலியல்லாஹு ரொம்ப வறுமையான கணவர் ஜுபைர், ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. பிற்காலத்தில் அவங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பா அல்லாஹ் கொடுத்தான். அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு கட்டுவாங்க. அந்த வீடு திண்ணைகளையே வியாபாரம் நடக்கும். அந்த காலங்களில் எல்லா வீடுகள்லையும் பெரும் பெரும் திண்ணைகள் இருக்கு. இப்போதான் திண்ணை வைத்து வீடு கட்டுவதே இல்லை. அந்த காலங்களில் வீடு கட்டினா அதில் திண்ணை இருக்கும். வழிப்போக்கர்கள், வியாபாரிகள், சின்ன சின்ன வியாபாரிகள் அங்கே போடுவாங்க. அது மாதிரி அஸ்மா ரலியல்லாஹு வீடு பெரிய செல்வந்தர் ஆயிட்டாங்க. கணவர் கொஞ்சம் சிக்கனமா இருப்பார், ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஜுபைர் பின் அவாம் அப்போ அந்த திண்ணையில் மதீனாவில் ஒரு வியாபாரி கேட்டார், அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து, உங்கள் திண்ணையில் நான் வியாபார சரக்கு வச்சு விற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இப்போ வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு உங்களுக்கு இடம் தர்றேன் நான், ஆனால் என் கணவனுடைய அனுமதி இல்லாமல் தர முடியாது. என் கணவர் வீட்டில் இருக்கும்போது கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. கணவர் வீட்டில் இருக்கிற போது ஹஜ்ரத் ஜுபைர் பின் அவாம் அவர்கள் வீட்டில் இருக்கிற போது அந்த வியாபாரி வந்தார். ஜுபைர்கிட்ட கேட்டார், கொஞ்சம் வீட்டு திண்ணை எடை கொடுங்க, வியாபாரம் செய்யணும் அப்படின்ட்டு. அதுக்கு அஸ்மா ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏப்பா மதீனாவில் எவ்வளவு பெரிய வீடெல்லாம் இருக்கு, மதீனாவில் எவ்வளவு பெரிய வீடெல்லாம் இருக்கு, அந்த வீடெல்லாம் விட்டுட்டு எங்க வீட்டு திண்ணையை தேடி நாங்க வணிகம் செய்யறோம் கேட்கறியே, நாங்க என்ன பெரிய பணக்காரரா அப்படின்ட்டு அந்த அந்த அவரை வர சொன்னதே அஸ்மா தான். அஸ்மா வர சொன்னாங்க. கணவர் முன்னாடி அப்படி சொல்றாங்க. கணவர் சொல்றார், அஸ்மாவே பாவம் ஏழை வியாபாரி, வைக்கட்டு வாசல்ல வியாபாரம் செய்யட்டும் என்று சொன்னார். இப்படி அறிவோடு பேசுவார்கள். பெண்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். எனவேதான் தன் மகனுக்கு மட்டும் பங்கு தருவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அருமையானவர்களே, இதுபோன்றுதான் அந்த மக்கா வாசிகளிடத்திலே ஏழை பணக்காரன் ஆண்டி அரசன் என்ற வேறுபாடு நிறைய இருந்தது. காலிது பின் வலீத் அவங்க இருக்கிறாங்களே, ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள், பெரிய செல்வ சீமான், செழிப்பு மிக்க வளங்கொழிக்கின்ற பொருளாதாரத்திலே உயர்ந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். நீண்ட காலம் அவர் இஸ்லாத்துக்கு வரல. ரசூலுல்லாஹ் கூட ஆசைப்பட்டாங்க. தன் சகோதரிடத்தை, அவருடைய சகோதரர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அவர் சொன்னாரு, ஏப்பா உன்னுடைய சகோதரர் வலீத் விவேகமிக்கவர், வீரம் நிறைந்தவர், அவர் இஸ்லாத்திற்கு வந்தால் சிறப்பாக இருக்கும். முஸ்லிம்களை அவருடைய வீரத்தாலும் விவேகத்தாலும் வெற்றி வாகை சூடுவார். மதிநுட்பமானவர், குதிரை வீரர், அவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டுமே என்று ஆசைப்பட்டார்கள். காலிது பின் வலீத் சொல்ல யாரையும் ஆசைப்படல, காலிது பின் வலீத் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அவ்வளவு ஒரு மதிநுட்பமானவர், சிந்தனையாளர், செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர். அவர் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவர் என்ன செய்வார், இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னாடி சில சமயங்களில் சஹாபாக்கள்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசுவார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்துல பேசுகிற போது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க ஏழை சஹாபி, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிற போது அவங்க ஏழ்மையிலே இருந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பின்னாடி வியாபாரம் செய்து பெரிய செல்வ சீமானாக மாறினாங்க. ஹிஜ்ரத் செய்து வருகிற போது ஏழ்மையிலே உணர்ந்து கொண்டிருந்தார்கள். ஹஜரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்த்து காலித் அவங்க வரனா கொஞ்சம் கடும் வார்த்தைகளை பேசிவிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் யாரும் என் தோழர்களை திட்டாதீர்கள், உங்களில் யாரும் என் தோழர்களை ஏசாதீர்கள். அப்படி யாரேனும் திட்டுவீர்களானால் என்னுடைய தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உங்களில் யாரும் உஹது மலை அளவில் தங்கத்தை நீங்கள் தர்மம் செய்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ஈடாக மாட்டீர்கள். உஹது மலை அளவில் நீங்கள் தங்கத்தை தர்மம் செய்தாலும் அவர்களுடைய ஒரு சிரங்கைக்குத்தான் அது ஈடாகும் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.
ஹாலித் இப்னு வலீத் அவங்க இஸ்லாத்துக்கு வந்த உடனே, மதீனாவை நோக்கி இஸ்லாத்தில் வந்தவுடனே ரசூலுல்லாஹ் புகழ்ந்து சஹாபாக்களிடத்தில் சொன்னாங்கள், மக்கமா நகரம் தன் ஈரல் கொலையை உங்களுக்கு சமர்ப்பித்து விட்டது. அருமை தோழர்களே, இவர் மக்கமா நகரத்தின் ஈரல் கொலையாக இருந்தார், இதய துண்டாக இருந்தார். அவரைத்தான் உங்களுக்கு இந்த மக்கா ரமத்துக்கும் அஃலாதியல் கபிதஹா என்று ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த அளவுக்கு காலித் அவங்க செல்வச்சீமானார், பணக்காரவர். அம்மார் இப்னு யாசிர், ஹதரத் பிலால், ஹதரத் சுஹைல், ஹதரத் சல்மான் ஃபாரிஸ், ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், இவங்கெல்லாம் ஏழை சஹாபாக்கள், எளியவர்கள், வசதி வாய்ப்பில்லாதவர்கள், அடிமைகளாக மக்கத்து குறைஷிகளுடைய கால்நடைகளை மேய்க்கின்ற மேய்ப்பாளர்களாக இருந்தவர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்தையும் வழங்கியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை அனுப்புறாங்க. அந்த படைக்கு தளபதியாக ஹாலித் இப்னு வலீத் போறார். ஹாலித் இப்னு வலீத் செல்லுகிற அந்த படைக்கு தளபதியாக அனுப்பப்பட்டிருக்கிற அந்த படையிலே அம்மார் இப்னு யாசிரும் இருக்கிறாங்க. அந்த படை ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அந்த மக்களை இஸ்லாத்தின் அழைப்பதற்கு அல்லது போர் தொடுப்பதற்கு செல்லுகிறார்கள். இரவு நேரம் ஆயிருச்சு, ஒரு இடத்துல தங்குறாங்க. எழுந்து காலையில் அந்த ஊருக்கு போகலாம். ஆனால் அந்த ஊரில் இருக்கிற இரவு காவலாளி ஒரு அறிவிப்பு செய்தான், மக்களே, இஸ்லாமிய படை ஒன்று இந்த பகுதியை தாக்குவதற்காக வந்து தங்கியிருக்கிறார்கள், முகாமிட்டிருக்கிறார்கள் என்று அறிவிப்பு செய்தவுடனே எல்லாரும் ஊரை விட்டு காலியாயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் இருந்தார், தன் குடும்பத்தோடு இருந்தார். அவர் சொன்னார் மனைவிடத்தில், நாம் ஏன் போக வேண்டும்? நாம் முஸ்லீம் ஆகிவிட்டோம், நாம் ஈமான் கொண்டு விட்டோம், நாம் ஈமான் கொண்டு இருக்கிறோம், முஸ்லீமாக ஆகிவிட்டோம், மற்றவர்கள் விரண்டு போனால் போகட்டும், நாம் இருப்போம் என்று அவர் சொன்னார். சொல்லிட்டு மனைவிடத்தில் சொன்னாரு, இந்த இஸ்லாமிய படையில இரவெல்லாம் விழித்திருக்கக்கூடிய ஒருவர் இருப்பா, அவற்றை சென்று நான் கேட்கிறேன் அப்படின்னு போனார். அம்மார் இப்னு யாசிர் தான் இரவெல்லாம் காவல் காத்தார்கள். அவர்கிட்ட போய் இவர் சொன்னாரு, நீங்க வர்ற செய்தி தெரிந்து, படை வருகிற செய்தி தெரிந்து ஊர் மக்கள் எல்லாம் வெளியேறிவிட்டார்கள், நானும் என் குடும்பமும் மட்டும் இங்கே இருக்கிறோம். காரணம் என்னவெனில், நாங்கள் இஸ்லாத்தில் வந்துட்டோம். நாங்கள் இப்போ இஸ்லாத்தில் வந்தது எங்களுக்கு பயன் தருமா தராதா? நாங்கள் இருக்கவா, நாங்களும் போய்விடவா? ஆனால் நாங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டோம் என்று சொன்னாங்க. அப்புறம் சல்மான் ஹதரத் அம்மார் இப்னு யாசிர் அவங்க சொன்னாங்க, அப்படியானால் நீங்கள் இருங்கள், நீங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டீர்கள், நீங்கள் பயந்து செல்ல வேண்டாம், உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன், அபயம் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் படைக்கு தளபதி யாரு? ஹாலித் இப்னு வலீத். காலை பொழுது விடிந்து அந்த பகுதிக்கு சென்றார்கள். அந்த பகுதியிலே யாருமே இல்லை. இந்த முஸ்லிமான அந்த மனிதரும் அவர் குடும்பம் மட்டும்தான் இருந்தார். அப்ப அவரை போய் பிடிச்சாங்க ஹாலித் இப்னு வலீத். அம்மார் இப்னு யாசிர் சொன்னாங்க, அவரை நீங்க பிடிக்காதீங்க, அவரும் அவர் குடும்பமும் இஸ்லாத்திற்கு வந்துட்டாங்க, இஸ்லாத்திற்கு வந்தவங்களை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஹாலித் இப்னு வலீத் தான் அந்த படையின் தளபதியாக இருக்கிறார். அவர் சொன்னார், நீ யாருப்பா இதை சொல்றதுக்கு? நான் தானே அமீர். அவர் சொல்றாரு, துஜீரு அலைய ஆனா அமீர், நான் தான் இந்த படைக்கு அமீராக இருக்கிறேன், தளபதியாக இருக்கிறேன், எனக்கு நீ கட்டளை பிறப்பிக்கிறாயா என்று அம்மார் இப்னு யாசிரை சொன்னார். அம்மார் இப்னு யாசிர் அப்படி சொன்ன உடனே கொஞ்சம் பேச்சுவார்த்தை அவங்களுக்கு கடுமையாயிருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் ஏசி பேசிக்கிட்டாங்க. இதுக்கிடையில் மதீனா நகரம் வந்துட்டாங்க. அம்மார் இப்னு யாசிர் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நடந்தது இதுதான், எல்லாரும் ஓடிவிட்டார்கள், இவர் முஸ்லீமா ஆகிவிட்டிருக்கார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என் குடும்பம் ஏற்றுக்கொண்டது, எனக்கு நீங்கள் பாதுகாப்பு தருவீர்களா என்று கேட்டார். இவர் இஸ்லாமாக ஆகவில்லை என்றால் மற்றவர்களைப் போல இவரும் ஓடி இருப்பார் அல்லவா, எனவே நான் அவர்களுக்கு அபயம் தந்தேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அம்மார் இப்னு யாசிரே, நீ செஞ்சது சரிதான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அவர் வார்த்தை சொன்னாங்க, இன்னையிலிருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் தலைவருக்கும் நீங்கள் கட்டுப்படணும்,
தலைவருக்கு நீங்க உத்தரவு போடக்கூடாது, ஆனால் நீங்கள் செய்த காரியம் சரிதான் என்று சொன்னார்கள். ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் சொன்னார்கள், அப்படி பேச்சுவார்த்தை ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடியே நடக்கிற போது சத்தம் கூடி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்ட ஆரம்பிச்சாங்க. ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் சொன்னாங்க, அயஸ்துமுனி ஹாதல் அப்து இந்தக், இந்த அடிமை உங்க பக்கத்தில் உட்கார்ந்துகிட்டு என்ன ஏசுறார். எவ்வளவு பெரிய பேச்சு பாருங்க. இந்த அடிமை அயஸ்துமுனி ஹாதல் அப்து இந்தக், நபியே உங்களுக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு இந்த அடிமை என்ன ஏசுகிறார் என்று சொன்னார். ஆமா வல்லாஹி லௌலா கமா ஷதமனி, நீங்க மட்டும் இல்லாம இருந்தா இவர் என்ன ஏசிருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பொறுக்க முடியல. சொன்னாங்க, கஃப் கஃப் யா ஹாலித், பேசுவதை நிப்பாட்டு, என்ன பேசுகிறீர்கள் நீங்கள், கஃப் யா ஹாலித், உங்கள் வார்த்தையை நிப்பாட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு